வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேசலாம் ஈஸிலி. இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது டூ டஸ் டிட் எப்படி யூஸ் பண்ணுறது சென்டென்ஸில் அப்படிங்கிறது தான். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக் வேர்ப், அதோட ஒரு குட்டி ரீகேப் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ கொடுக்குறேன், வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ப்ளீஸ் கோ அண்ட் செக் அவுட். வேர்ப்ஸ் ரூல்ஸ் இங்கே நான் கன்சாலிடேட்டராக ஒரே டேபிளில் கொடுத்துருக்கேங்க. டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு எந்த வேர்ப் சூட்டபிளாக இருக்கும். ஸோ டென்ஸ், டிஃப்ரெண்ட் டென்ஸில், ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில், ஃப்யூச்சர் டென்ஸில் அது எப்படி டிஃப்ரெண்ட் வேர்ப்பை எடுத்துக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐங்கிற சப்ஜெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்போவுமே ஆம் தான் எடுத்துக்கும். பாஸ்ட் டென்ஸில் வாஸோடு தான் கம்பைன் ஆகும். ஃப்யூச்சர் டென்ஸில் வில் பி ஷால் பி போட்டுக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் பாஸ் திஸ் வீடியோ. இந்த ரூல்ஸை ஒரு முறை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சாம்பிள் சென்டென்சஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஐ ஆம் த ஹவுஸ் ஓனர். நான் வீட்டின் உரிமையாளர். ஹீ இஸ் த டெனண்ட். அவர் வாடகைக்கு குடியிருப்பவர். ஷீ இஸ் ஹிஸ் ஒய்ஃப். அவள் அவருடைய மனைவி. தே வில் பி கம்மிங். அவர்கள் வருவார்கள். ஸோ இங்கே நான் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் சாம்பிளாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேர்ப்ஸ் நம்மளோட ரெகுலர் டே டு டே லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டூ வேர்ப் பற்றி பார்க்கலாம். ஸோ டூ வேர்ப்னால் என்ன, டூ வேர்ப்பை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. டூ வேர்ப்ஸோட 3 இம்பார்ட்டண்ட் ஃபார்ம்ஸ் டூ, டஸ், டிட். இந்த 3 ஃபார்ம்ஸ் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ டூ வேர்ப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மெயினாக அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுல டூ யூஸ் பண்ணலாம். டு ஃபார்ம் கொஸ்டின்ஸ் அங்கேயும் நம்ம டூ வேர்ப் யூஸ் பண்ணலாம். டு எம்ஃபசைஸ் த சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை மிகைப்படுத்தி ஒரு அழுத்தத்தோடு சொல்கிறதுக்கு நம்ம டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 டைப்ஸை மட்டும்தான் பற்றி பேச போகிறோம். தட் இஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அண்ட் கொஸ்டின் ஃபார்மேஷன். இந்த தேர்ட் யூசேஜை நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். டூ வேர்ப்ஸோட மெயின் ரூல்ஸ் இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். எந்தெந்த சப்ஜெக்டோட எந்தெந்த டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஐ, யூ, தே, வி இந்த சப்ஜெக்டோட டூ யூஸ் பண்ணலாம் ப்ரெசன்ட் டென்ஸில். ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம்ஸ் எந்த நேம்ஸாக இருந்தாலுமே அதுக்கெலாம் நம்ம டஸ் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் டிட் தான். எல்லா வகையான சப்ஜெக்ட்டுக்குமே டிட் மட்டும்தான் யூஸ். நான் முதலே சொன்ன மாதிரி டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன, சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நான் செய்தேன், நான் செய்யவில்லை. இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஒரு பாசிட்டிவ் மீனிங் கொடுக்குது. செகண்ட் சென்டென்ஸ் ஒரு நெகட்டிவ் மீனிங் கொடுக்குது. ஒன் மோர் எக்ஸாம்பிள், அவள் வந்தாள். இது பாசிட்டிவ். அவள் வரவில்லை, இது நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் டூ வேர்ப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ரூல் தான் இது. சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா டூ ஆர் டஸ் அண்ட் நாட் போட்டு ஆக்ஷன் வெர்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த டூ ஆர் டஸ் இதை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா, அது பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் காட்டியிருந்தேன் இல்லையா, அதே டேபிள் தான் இங்கேயும் போட்டிருக்கிறேன். ஸோ இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த வேர்ப் வரும் அப்படின்னு. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். என்னிடம் பேனா இல்லை. இதை நாம் டூ வச்சு எழுதலாம். என்னிடம் பேனா இல்லை, இதில் இது சப்ஜெக்ட். என்னிடம், நான், இதுக்கெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் ஐ. ஸோ ஐங்கிறது நம்ம சப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஐக்கு டூ வருமா, டஸ் வருமா, டிட் வருமா, ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வருங்கிறத நம்ம இந்த டேபிள் ரெஃபர் பண்ணுங்களேன், ஈஸியாக இருக்கும். ஐக்கு டூ தான் வரும் ப்ரெசன்ட் டென்ஸில் இல்லையா. ஸோ நம்ம இப்போது சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு, டூ வேர்ப் எது வரும்னு கண்டுபிடிச்சாச்சு. சப்ஜெக்ட் முடிச்சாச்சு, டூ வேர்ப் முடிச்சாச்சு. அடுத்து என்ன, நாட் போட்டாச்சு. ஸோ ஐ டு நாட் ஹாவ் அ பென். பேனா இல்லைன்னு சொல்லணும் இல்லையா. ஐ டு நாட் ஹாவ் அ பென்.
அவர்களுக்கு விளையாட பிடிக்காது. இந்த எக்ஸாம்பிளில் சப்ஜெக்ட் என்ன? அவர்களுக்கு. அவர்களுக்கு அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் தே. நம்ம சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டூ வருமா, டஸ் வருமா? அகைன் லெட்ஸ் ரெஃபர் த டேபிள். தேக்கு டூ தான். ஸோ தே டூ நாட். பிடிக்காது, விளையாட பிடிக்காது. ஸோ தே டு நாட் லைக் டு ப்ளே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எங்களுக்கு ஒருவரை ஒருவர் தெரியாது. எங்களுக்கு அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் வி வரும். வீக்கு டூவா டஸா? டூ தான் வரும் இல்லையா? ஸோ டூ நாட் நோ ஈச் அதர். வி டூ நாட் நோ ஈச் அதர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்கள் நன்றாக வேலை செய்யவில்லை. நீங்கள், நீ. ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள், நீ இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து யூ. ஸோ யூ do not work well. யூக்கு டூ தான் வரும் இல்லையா? செக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் நன்றாக பாடவில்லை. அவன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹீ. ஹீக்கு டூ வருமா, டஸ் வருமா? அப்படியே அந்த டேபிள் ரெஃபர் பண்ணுங்களேன். ஹீக்கு நம்ம டஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஹீ டஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே நாட் வரும். ஸோ ஹீ டஸ் நாட். என்ன சொல்ல விரும்புகிறாங்க? நன்றாக பாடவில்லை. பாடுறது சிங், நல்லா பாடுறது வெல். ஸோ ஹீ டஸ் நாட் சிங் வெல். இந்த சாம்பிள் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் சாப்பிட விரும்பவில்லை. அவள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷீ. ஷீக்கு என்ன வரும்? டூவா டஸ்ஸா? டேபிள் பாருங்கள், டஸ் தான் வரும். ஷீ டஸ் நாட். நாட் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், as it is a negative sentence. என்ன சொல்லணும்? சாப்பிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லணும். She does not want to eat. அது என்னை சார்ந்து இல்லை. அதுங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் சொல்லலாம் இல்லையா? இட். இட்க்கு டூவா டஸ்ஸா? டூ டஸ் தான் வரும். ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மீ. ஹோப் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்க்கான ரூல்ஸ் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். பாஸ்ட் டென்ஸில் எப்படி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் டூ வெர்ப் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுறது, அதுக்கான ரூல் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணோம் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட். இங்கே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டிட் மட்டும்தான் வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் டிட் ப்ளஸ் நாட் அண்ட் வெர்ப். ஸோ இதுதான் ரூல். ஸோ இந்த ரூல் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. we can easily complete past tense. பாஸ்ட் டென்ஸ்க்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் நன்றாக பாடவில்லை. இங்கே நம்ம பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசுகிறோம். பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் பற்றி பேசுகிறோம். அவன் நன்றாக பாடவில்லை. அவன் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் என்ன? ஹி இல்லையா? சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. டூவா டஸ்ஸா டிட்டா? பாஸ்ட் டென்ஸ்னாலே டிட் மட்டும்தான் இல்லையா? ஸோ ஹி டிட் நாட் சிங் வெல். சிம்பிள். அடுத்து அவள் வரவில்லை. அவள்னா சப்ஜெக்ட் ஷீ. வரவில்லைங்கிறத டிட் நாட் கம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் அறியவில்லை. அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன சப்ஜெக்ட்? தே. தே டிட் நாட் நோ. அறியவில்லை. சரிங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஐ, யூ, தே, வி இதை யூஸ் பண்ணி டிட் காம்பினேஷனில், அதாவது பாஸ்ட் டென்ஸில் சம் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டூ வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் வெரி வெல். இப்போ நாம் இன்னொரு சாப்டர் இங்கேயே ஹவு டு ஃபார்ம் கொஸ்டின்ஸ் வித் டூ வெர்ப்ஸ், எப்படி டூ வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்த செக்மெண்ட்டில். ஸோ சேம் ரூல்ஸ் தான் இங்கேயும். இந்த ரூல்ஸை மறுபடியும் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த டூ வெர்ப் வரும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ அடுத்து நம்ம ரூல்ஸ் பார்க்கலாங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு சிமிலர் ரூல் தான். டூ டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். எப்போவுமே கொஸ்டின் கேட்கும்போது நம்ம டூ டஸ்ஸோ அது ஃபஸ்ட்லேயே வந்துடும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த
நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா டூ ஆர் டஸ் வரும். இங்கே நம்ம கொஸ்டின் கேட்குறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்லேயே டூ டஸ் வந்துடும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரும். ஸோ இதுதான் ரூல். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நீ பார்க்கிறாயா, நீ பார்க்கிறாயா, நீங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? யூ. ஸோ சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு யூ அப்படின்னா அதுக்கு டூவா டஸா? கரெக்ட், டூ தான் வரும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டூ போட்டுடணும், அடுத்து தான் சப்ஜெக்ட் போடணும். டூ யூ பார்க்கிறாயா, பார்த்தல் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? சி இல்லையா? டூ யூ சி. அவ்வளோதாங்க, சிம்பிளில். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். அவன் பார்க்கிறானா, அவன். இங்கே சப்ஜெக்ட் யார்? அவன், ஹீ இல்லையா? ஹீ வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே டூ வருமா டஸ் வருமா? கெஸ் பண்ணுங்களேன். கண்டிப்பாக டஸ் தான் வரும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டே நம்ம டஸ் போடணும் ஆஸ் பர் த ரூல்ஸ். டஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். நம்மளோட சப்ஜெக்ட் இங்கே ஹீ. டஸ் ஹீ சி பார்க்கிறானா, அவன் பார்க்கிறானா. ஸோ டஸ் ஹீ சி. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர்கள் பார்க்கின்றனரா, இங்கே அவர்கள் தான் சப்ஜெக்ட் இல்லையா? அவர்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? தே வந்துச்சுன்னா அங்கே டூ வருமா டஸ் வருமாங்க? டூ தான் வரும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டூ போட்டுடலாம், அடுத்து என்ன வரும்? தே வரும் இல்லையா? அதுதான் சப்ஜெக்ட். டூ தே சி. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. டூ தே சி. நெக்ஸ்ட்டு நான் பார்க்கிறேனா, நான் பார்க்கிறேனா, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸும் சிமிலர் டு ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஒரே ஒரு லிட்டில் சேஞ்ச் என்ன அப்படின்னா, அங்கே டூ டஸ் யூஸ் பண்ணோம், இங்கே டிட் யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் தான். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். நீ பார்த்தாயா, இது பாஸ்ட் டென்ஸுங்க, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஓகேங்களா? நீ பார்த்தாயா, இங்கே சப்ஜெக்ட் என்ன? நீங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யூ. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், இப்போ கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து டிட்டோ டூவோ டஸ்ஸோ ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால டிட் போடணும். ஃபஸ்ட்டு டிட் போட்டுடணும். டிட். நீ அப்படிங்கிறது யூ இல்லையா? டிட் யூ பார்த்தாயா, சி. டிட் யூ சி, நீ பார்த்தாயா, டிட் யூ சி. அவ்வளோதான். இப்போது இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அவன் பார்த்தானா, அவர்கள் பார்த்தார்களா, நான் பார்த்தேனா. இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் கமெண்ட். இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.